பெண்களை பாதுகாப்பாக வளர்ப்பதைப் போல ஆண் குழந்தைகளையும் கண்டித்து வளர்க்க வேண்டும். எல்லோரும் ஆராதிக்க வேண்டிய ஆர்த்தி என்ற குழந்தை மனித மிருகங்களால் சீரழிக்கப்பட்டு சீரழித்து விட்டு உயிரோடாவது விட்டு தொலைத்திருக்கலாம். தயவு செய்து பெண்களை பெண்களாக பாருங்கள், குழந்தைகளை மொட்டுகளாக மலர்களாக பாருங்கள், கசக்கி இறந்து விடாதீர்கள். பொம்பளை பிள்ளைங்க 8 மணிக்கு மேலே வந்தா ஐயோ பொம்பளை பிள்ளை 8 மணிக்கு மேலே ஏன் வந்த, எங்க போன, எந்த இடத்துக்கு போன, இத்தனை கேள்விகளை கேட்கும் இந்த சமுதாயம் ஆண் குழந்தைகளை கேள்வி கேட்பதில்லை. 11 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு கூட வரலாம், எங்க போனான்னு கேட்கறது இல்லை. மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற பாடலை ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்கள். ஆர்த்திக்கும் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே பெண்கள் என்றால் தடைக்கற்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதை ஆளுநரான பின்பும் நான் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். பெண்கள் ஆர் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஏனென்றால் பெண்கள் கேன் மேனேஜ் போத் மென் அண்ட் விமென். மென் கேனாட் மேனேஜ் ஆல் விமென். பிரபல அரசியல்வாதியின் மகளாக இருந்தாலும் நான் வாரிசு அரசியல் இல்லை, நான் வாரிசு அரசியல் இல்லாத ஒரு வாரிசு. எனக்கு சாப்பாட்டில் மீம்ஸ் பிடிக்கும், ஆனால் இணையதளத்தில் மீம்ஸ் பிடிக்கும். ப்ரைட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பெண்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான். ஸோ நம்மளோட பெருமை மாண்புமிகு தெலுங்கானாவின் கவர்னர், லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களை வரவேற்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சிவராத்திரி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நல்லதொரு பட்டிமன்றத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. எங்களது அதிகாரிகள் உள்ளே நுழையும் பொழுதே இதை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடியுங்கள் என்று கணேஷிடம் சொன்னார்கள். கணேஷ் என்னிடம் கேட்கும் பொழுது நான் சொன்னேன், பரவாயில்லை கொஞ்சம் பார்க்கிறேன் என்று சொன்னேன், கேட்கிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் எவ்வளவோ அழுத்தமான பணிகளுக்கு நடுவில் கொஞ்சம் சிரிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்த்தி கணேஷ் என்றாலே சிரிப்பு தானே. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ஒரு முறை எனது தந்தை ஒரு முறை சொன்னார்கள், கடுமையான பணியில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது இதே மியூசிக் அகாடமியில் ஒரு தவில் நாதஸ்வரம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. சுமார் 40 வருடங்களுக்கு முன்னால் அமர்ந்தேன். அப்பொழுது அரசியல் ரீதியாக மனம் கனத்து கொண்டிருந்தது. உட்கார்ந்த உடனே சண்முக சுந்தரம் அவர்களின் நாதஸ்வரம், விநாயகம் அவர்களின் தவிலை அவர் அடிக்கிறார், இவர் நாதஸ்வரம் ஊதுகிறார். எனக்கு எப்படி தோன்றியது என்றால், என் மனதில் உள்ள பாரத்தை எல்லாம் அவர் தவிலில் அடித்து உடைப்பது போலவும் இவர் நாதஸ்வரத்தில் ஊதி தள்ளுவது போலவும் தோன்றியது. அங்கே உட்கார்ந்த பின்பு இதை பார்த்த பின்பு மனது இலகுவாகிவிட்டது என்று. அதே போல்தான் மிக கனத்த இதயத்தோடு பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இங்கே அமர்ந்திருந்த பொழுது நிச்சயமாக அந்த பட்டிமன்றம் எனக்கு சற்று ஆசுவாசத்தை ஏற்படுத்தியது என்ற வகையில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என் அதிகாரிகளுக்கு சற்று அழுத்தத்தை கொடுத்தது என்றும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கவர்னருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் 45 நிமிடங்கள் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் நான் எப்பொழுதுமே கவர்னராக ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதில்லை, அக்காவாகத்தான் வருகிறேன். அதனால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் என்னை கொஞ்சம் கட்டுப்படுத்தாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் என்றாலே இங்கே பல பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் சாதாரணம் அல்ல, கடுமையான உழைத்து முன்னேறி இந்த முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் பெண்கள் என்றாலே உழைப்பவர்கள், உழைத்த பின்பு பிழைப்பவர்கள் என்பதை இங்கே உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு முதலில் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் எப்பொழுதுமே பெண்கள் என்றால் தடைக்கற்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதை ஆளுநரான பின்பும் நான் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அரசியல் என்பது ஆண்களின் உலகம்தான், அதிகாரம் என்பதும் ஆண்களின் உலகம்தான்.
ஆனால் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நான் அடிக்கடி சொல்வது ஒன்று, பெண்கள் ஆர் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஏனென்றால் பெண்கள் கேன் மேனேஜ் போத் மென் அண்ட் விமன். மென் cannot மேனேஜ் ஆல் விமன். ஸோ அட்மினிஸ்டர்ஸ் நல்ல அதனால தான் 2 மாநிலங்களில் நான் ஒரு ஆளுமையோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற பல சிக்கல்களை தாண்டி வந்ததுனால தான். இங்கே இணையதளத்தை பற்றி சொன்னார்கள். இணையதளம் பல பேரை பரிகசிக்கிறதா என்றால் இதில் அதிகமாக பரிகசிக்கப்பட்ட ஒருவரில் நான் ஒருவன். இணையதளம் தான் என்னை வளர்த்ததுன்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒரு பந்து அடிக்க 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 மேலெழும்பியதை போல அடிக்க 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 மேலெழும்பியவள் நான். அடிக்கடி நான் சொல்வதுண்டு, என்னை நல்லா பேசக்கூடியவள் நான், நல்ல ஒரு பிரபல அரசியல்வாதியின் மகளாக இருந்தாலும் நான் வாரிசு அரசியல் இல்லை, நான் வாரிசு அரசியல் இல்லாத ஒரு வாரிசு. ஆக நேரடியாக தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டதை, ஆனால் வேறு கட்சியிடம் சென்று நான் இணைந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பெண்கள் என்றாலே அவர்கள் பல சங்கடங்களை தாங்கித்தான் வர வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே இணையதளம் என்று பார்க்கும் பொழுது எனக்கு எனது எண்ணங்கள் பின்னோக்கி சென்றன. ஒரு பேட்டி கொடுத்து விட்டு வந்தோம் என்றால் அதில் மோகனசுந்தரம் கூட சொன்னார், இதை கட் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேட்டி கொடுத்துட்டு வந்தேன்னா நான் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் சொல்வேன், இன்னும் ஒரு மணி நேரத்தில் பாருங்க அது துண்டு 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 ஆக்கி மீம்ஸ் போட்டே நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதனால தான் சமீபத்தில் ஒரு விருந்துக்கு போனேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாங்க. எனக்கு சாப்பாட்டில் மீம்ஸ் பிடிக்கும், ஆனால் இணையதளத்தில் மீம்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவிற்கு மீம்ஸ் போட்டு 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 நம்மை ஒரு வழி பண்ணி விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் பெண்களிடம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், வேகமாக நடந்து வருவார்கள். ஆனால் இதை போல சவால்கள் வந்தவுடனே அவர்கள் திரும்பி விடுவார்கள். அப்படி இல்லாமல் வேகமாக நடை போடும் பொழுது பாதை ஒன்றும் சாதாரண பாதையாக இருக்காது, மலர் படுக்கையாகவும் இருக்காது. கால்களில் முட்கள் குத்தும், கால்களில் கற்கள் குத்தும், ரத்தம் வரும். ஆனால் அந்த ரத்தத்தோடே தான் நான் கோட்டையை அடைய வேண்டும். ஏனென்றால் நான் பெண், எனக்கென்ற ஒரு உறுதி இருக்கிறது என்ற உறுதி மனப்பான்மையோடு தான் அனைவரும் பீடு நடை போட வேண்டி இருக்கிறது. என்னிடம் கேட்டார்கள், உங்கள் இணையதளத்தில் இப்படி பரிகசிக்கிறார்கள் என்று. நான் சொல்வேன், என் மீது கணைகளை வீசட்டும், அதை என் தோலை குத்தி கிழிக்கட்டும், அதிலிருந்து ரத்தம் வரட்டும், ஆனால் அந்த ரத்தத்தில் தோய்த்துதான் நான் இந்த சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்வேன். இன்று மன வேதனையோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், மன பாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன், உடைந்த இதயத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் புதுச்சேரியில் நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். எல்லோரும் ஆராதிக்க வேண்டிய ஆர்த்தி என்ற குழந்தை மனித மிருகங்களால் சீரழித்து விட்டு உயிரோடாவது விட்டு தொலைத்திருக்கலாம். அதை சாக்கு மூட்டையில் கட்டி, அதை சாக்கடையில் வீசி, அதை 4 நாட்கள் தேடி, அதை எடுத்த பின்பு அந்த குழந்தை உருகுலைந்து, பெற்ற தாய் எவ்வளவு அந்த தோளில் அந்த அம்மா விழுந்து அழும் பொழுது உண்மையிலேயே பதறி போனேன், உடைந்து போனேன். நாகரிக உலகத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்று. பெண்கள் என்றால் நான் அடிக்கடி சொல்வது, நான் ஒரு சொனாலஜிஸ்ட். பிறப்பதற்கு பெண்களுக்கு உரிமை இல்லை. ஏன் இந்த சட்டம் வந்திருக்கிறது? ஏனென்றால் முதலில் பெண் குழந்தை என்று தெரிந்த உடனேயே அதை அழித்து விடுவார்கள். அதனால்தான் நாம் இந்திய சட்டம் என்ன சொல்லியது என்றால், பெண் குழந்தைகள் என்று வெளியே சொல்லாதீர்கள், என்ன குழந்தையாக இருந்தாலும் அது பிறந்து விட்டு போகட்டும் என்று அப்பொழுது நினைப்பேன். பிறக்கிறது கூட பெண் குழந்தைக்கு உரிமை இல்லையா? பெண் என்று தெரிந்தவுடனே இதை அழித்து விடுகிறார்களே என்று. ஆனால் பிறந்த பின்பும் உரிமை இல்லையா என்ற கேள்வி நம் மனதில் எழுகிறது. அதனால்தான் பெண்கள் தினத்திற்கு நான் பதிவு போடும் பொழுது பெண்களுக்கு நான் இந்த பதிவை போடவில்லை. உலக மகளிர் தினத்தில் பெண்களுக்கு இந்த பதிவை நான் போட விரும்பவில்லை, ஆண்களுக்கு இந்த பதிவை போடுகிறேன். தயவு செய்து பெண்களை பெண்களாக பாருங்கள், குழந்தைகளை மொட்டுகளாக மலர்களாக பாருங்கள், கசக்கி இறந்து விடாதீர்கள். அதனால்தான் இன்று பெண்கள் தினமாக இருந்தாலும் நான் தாய்மார்களுக்கும் நேற்று ஒரு செய்தி சொன்னேன். வீட்டுக்கு யாராவது வந்தா, குழந்தை பெண் குழந்தை, நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க 8 மணிக்கு மேலே வந்தா, ஐயோ பொம்பளை பிள்ளை 8 மணிக்கு மேலே ஏன் வந்த, எங்க போன, எந்த இடத்துக்கு போன, இத்தனை கேள்விகளை கேட்கும் இந்த சமுதாயம் ஆண் குழந்தைகளை கேள்வி கேட்பதில்லை. 11 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு கூட வரலாம், எங்க போனான்னு கேட்கறது இல்லை. அப்படி கண்காணிக்காத குழந்தைகள் தான் இப்படிப்பட்ட
நிகழ்வுகளில் அதான் சொன்னாங்க, போதையிலேயா இது நடந்தது என்று கேட்டார்கள். போதையிலும் இது நடக்கலாம், பாதை மாறிய இளைஞர்களாலும் இது நடக்கலாம் என்று சொன்னேன். அதனால்தான் தாய்மார்கள் பெண் குழந்தைகளை கண்காணித்து வளர்ப்பதை போல ஆண் குழந்தைகளையும் கண்காணித்து வளருங்கள். அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளருங்கள். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 மணி ஆனால் நாங்கள் எல்லாம் பள்ளியிலிருந்து ஓடி வருவோம். ஏனென்றால் எனது தந்தை ஒரு பிரபலமான அரசியல்வாதி, வீட்டை அவ்வளவாக பார்க்க மாட்டார்கள். 5 குழந்தைகளை வளர்க்கும் என் தாய் 4 பெண் குழந்தைகள். 5 மணிக்கு வரவில்லை என்றால் பதறி போய் வெளியே நிற்பார்கள். நாங்கள் பள்ளியிலிருந்து ஓடி வருவோம். அப்போ நாங்கள் கேட்போம்மா, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, ஏன் 5 மணிக்கு வரணும்னு சொல்றீங்க? எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் இந்த சமுதாயத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட அதே குரல் இன்றும் கேட்க இருக்கிறதே என்பதுதான் மனவேதனை. எவ்வளவு விஞ்ஞான மேம்பாடுகள், எவ்வளவு முன்னேற்றங்கள், அதற்கு பின்பும் ஒரு பெண் குழந்தையால் இன்று நடமாட முடியவில்லை என்றால் நாமெல்லாம் எதற்கு மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் இன்று இந்த சமுதாயம் எத்தனையோ சட்டங்கள் என்னிடம் கேட்டார்கள். நான் கூட அங்கே போகும்போது எனக்கு எதிர்த்து கூட குரல் கொடுத்தார்கள். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. உடனே என்னிடம் பத்திரிகை நிருபர்கள் வந்து கேட்டார்கள், இவ்வளவு பேர் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள், போராடுகிறார்கள், நீங்கள் ஆட்சியாளர் வகையில் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களே, உங்களை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்களே என்று சொன்ன போது நான் சொன்னேன், நான் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுத்துத்தான் இருந்திருப்பேன். நான் அங்கே இருந்தாலும் போராட்டம் நடத்தித்தான் இருந்திருப்பேன். அதனால் நான் அவர்களை குறை சொல்லவில்லை. 1000 தாய்மார்களை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் இன்றைய சூழ்நிலையில் பெண்களை பாதுகாப்பாக வளர்ப்பதைப் போல ஆண் குழந்தைகளையும் கண்டித்து வளர்க்க வேண்டும். பெண்கள் இந்த நாட்டில் முன்னேற்றம் அடைந்தே ஆக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் படும் துன்பம் என்பது நிச்சயமாக யாராலும் எதிர்கொள்ள முடியாத ஒன்று. இதையெல்லாம் அனுபவித்து விட்டுத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். எந்த உயரத்திற்கு வந்தாலும் பெண்கள் என்றால் எல்லாவற்றையும் கடந்துதான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் எத்தனை துன்பங்கள் வந்தால், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதை எனக்கு ஒன்று பிடிக்கும். வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே, பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்ய முடியும்? ஒரு பெண் வளர்கிறாள், ஒரு மரம் வளர்கிறது என்றால் தோட்டக்காரனுக்கு பிடிக்காது. அதே போல ஒரு பெண் வளர்கிறாள் என்றால் இந்த சமுதாயத்திற்கு பிடிக்காது. தோட்டக்காரன் எப்படி கிளைகளை வெட்டுகிறானோ அதே போல இந்த சமுதாயம் அந்த பெண்ணின் வளர்ச்சியை தடுக்கும். ஆனால் அந்த மரம் பாடுவதைப் போல நீ கிளைகளை வெட்டலாம், கிளைகளை நாசப்படுத்தலாம், கிளைகளை ஒட்ட வெட்டலாம், ஆனால் பூமிக்கு அடியே நழுவும் எனது வேர்களை நீ வெட்ட முடியாதல்லவா? ஆக நாங்கள் வேர்களாக ஆழ பதிந்து வளர்கிறோம். மரமாக வளருவோம், நிழல் தருவோம், பழம் தருவோம், மலர்கள் தருவோம். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற மனநிலை பெண்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு சாதாரண கவிஞர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார், ஒரு பெண் கவிஞர், இன்று மகளிர் தினம் கொண்டாடுவீர்களா என்று பெண் கவிஞரிடம் கேட்கிறார்கள். நான் லதா என்ற பெண்ணை பார்த்ததை போல அப்பொழுது ஒரு தற்கொலையை பார்த்துவிட்டு அந்த பெண் வந்திருக்கிறார், அந்த பெண் கவிஞர் வந்திருக்கிறார். உடனே அவரிடம் கேட்கிறார்கள், இன்று 8ஆம் நாள் தினம் மார்ச் 8 நீங்கள் பெண்கள் தினத்தை கொண்டாடுகிறீர்களா என்று கேட்கும்பொழுது அந்த பெண் கவிஞர் சொல்ல, கொண்டாட போவதில்லை. எல்லோரும் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், கொண்டாட போவதில்லையா? ஆம், கொண்டாட போவதில்லை. அணைத்த பிறகும் கருகி கொண்டிருக்கும் விளக்கின் திரி போல் கருகி கொண்டிருக்கிறது வேதனை நெருப்பு. அணைச்ச பின்பு சில கருகி சத்தம், அந்த எண்ணம், அந்த வாசம் வரும். அணைத்த பின்பும் கருகி கொண்டிருக்கும் விளக்கின் திரி போல் எரிந்து கொண்டிருக்கிறது வேதனை நெருப்பு. மதியினால் எரிகிறாய், விதியினால் எரிகிறாய், தீயினால் எரிகிறாய். அடுப்பில் வைத்த பால் பொங்குகிறது, நீ பொங்குவது எப்போது? காய்ச்சிய பாலில் ஊற்றிய ஒரு சொட்டு மோர் தயிராக மாறுவது, நீ மாறுவது எப்போது? தாயாய், தங்காயாய், தாரமாய், தெய்வமாய் அடையாளப்படுத்தப்பட்டவளே, நீ மனுஷியாவது எப்போது? அப்பை உன்னை கொண்டாடுகிறேன் அப்பொழுது என்று சொல்கிறார். தெய்வமாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், ஆனால் மனுஷியாக, துணிச்சலான மனுஷியாக பீடு நடை போடும் பொழுதுதான் ஒரு பெண்ணுக்கு மரியாதை கிடைக்கிறது. அப்பொழுதுதான் அவள் கொண்டாடப்படுகிறாள் என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். ஆக இந்த சமுதாயம் நமக்கானது அல்ல, ஆனால் நமக்கானதாகத்தான் அதை மாற்றிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் நான் இங்கே பார்க்கிறேன். ஒவ்வொருவரும் இங்கே கிரீடத்தை கொண்டு வைத்தார்கள். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், தலைக்கு ஒரு கிரீடம் தான் எதற்கு? தலையே கிரீடம் தான் எனக்கு.
தேவையில்லை. கிரீடங்கள் பெண்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் இந்த தலையே கிரீடம்தான். ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அஞ்சாது, தயங்காது, துணிச்சலோடு பீடு நடை போட வேண்டிய சூழ்நிலையில் இன்று பெண்கள் இருக்கிறோம். ஆனால் எத்தனை தடைகள் வந்தால், சிநேகிதி இதழில் ஒரு தொடர் எழுதுகிறேன். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், என்ன பெயர் வைக்கலாம் அந்த தொடருக்கு என்று கேட்டார்கள். பல பெயர்களை அவர்கள் கொடுத்தார்கள். தடைகளை தாண்டி என்று ஒரு பெயர் வைக்கலாமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இல்லை, தடைகளை தாண்டி என்று பெயர் வைக்க முடியாது என்று சொன்னேன். உடனே, ஏன் டாக்டர் தடைகளை தாண்டவில்லையா என்று சொன்னார். நான் சொன்னேன், தடைகளை தகர்த்த தலைமை என்று வையுங்கள் என்று சொன்னேன். தாண்டினால் கூட அந்த தடை அங்கே இருக்கும், தகர்த்து எறிந்து விட்டுத்தான் முன்னே செல்ல வேண்டும் என்று சொன்னேன். ஆக நாமெல்லாம் தடைகளை தகர்த்து இன்று எந்த சூழ்நிலை வந்தாலும், பாரதி சொன்னானே, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு. ஆமாம், செருக்கு இருக்கிறது, கல்வி இருக்கிறது, என்னிடம் திறமை இருக்கிறது. பாரதி சொன்னானே, ஞான செருக்கு இருக்கிறது. அதனால் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு. இந்த ஞான செருக்கோடே ஒவ்வொரு பெண்ணும் பீடு நடை போட வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற பாடலை ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்கள். ஆர்த்திக்கும் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் என் பாரதி சொன்னதை போல பெண் உரிமையை யாரும் பாடியதில்லை. ஆக பாரதி சொன்னதை போல நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கோடு வாழ்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.